நீங்கள் நினைத்துப் பாருங்கள், ஒரு தேவன் 4 வெவ்வேறு காலகட்டங்களில் 4 வெவ்வேறு வடிவங்களை எடுத்துள்ளார். ஆனால் இதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு உண்மையை இன்று நாம் கண்டறியப் போகிறோம். ஹனுமான் என்னும் மகத்தான வீரன் ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறு பெயர்களுடனும் வெவ்வேறு ரூபங்களுடனும் தோன்றியுள்ளார். இந்த வீடியோவில் 4 யுகங்களிலும் ஹனுமான் எவ்வாறு மாறிக்கொண்டே இருந்திருக்கிறார், அவரது ஒவ்வொரு அவதாரத்தின் சிறப்பு என்ன, எதற்காக அவர் இந்த மாறுதலை செய்தார், அவரது ஒவ்வொரு ரூபத்தின் பின்னால் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன என்பதை முழுமையாக பார்க்கப் போகிறோம். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யுகம் என்பது என்ன என்பதுதான். நமது சனாதன தர்மத்தின்படி காலம் 4 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். ஒவ்வொரு யுகத்திலும் மனிதர்களின் மனநிலை, ஆன்மீக சக்தி மற்றும் தர்ம புத்தி வெவ்வேறு அளவில் இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால்தான் ஹனுமானின் மாற்றத்தை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சத்திய யுகம் என்பது தங்க யுகம். அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் முழுமையான தர்ம நிலையில் இருந்தார்கள். அப்பொழுது பொய், வஞ்சனை, கோபம், ஆசை என்று எதுவும் இருக்கவில்லை. மனிதர்களின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தது. அவர்கள் நேரடியாக பிரம்மத்துடன் தொடர்பு கொள்ள முடிந்தது. அந்த காலகட்டத்தில் ஹனுமான் ஹனுமத் என்ற பெயரில் தோன்றினார். சத்திய யுகத்தில் ஹனுமத் என்கிற அவரது வடிவம் மிகவும் அழகாக இருந்தது. அவரது நிறம் வெள்ளையாக பிரகாசித்தது. நெற்றியில் ஒரு அழகான திலகம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவரது கண்களில் அமைதியான அன்பு தெரிந்தது. அவரது உடலில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அவர் எப்போதும் தியான நிலையில் இருப்பார். மனிதர்களுக்கு வேத ஞானத்தை கற்றுக் கொடுப்பதே அவரது முக்கிய கடமையாக இருந்தது. அந்த காலத்தில் ஹனுமான் மிகவும் மௌனமாக இருப்பார். அதிக பேச மாட்டார். ஆனால் அவரது மூச்சு காற்றிலேயே அமைதியும் ஞானமும் பரவும். மனிதர்கள் அவரை பார்த்தாலே அவர்களின் மனதில் இருந்த அனைத்து கவலைகளும் போய்விடும். அவர் கையை தூக்கினாலே நோய்கள் குணமாகும். அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாததால் ஹனுமான் போர் வீரனாக தோன்ற வேண்டிய தேவையில்லை. அவர் ஆசிரியனாக, ஞான குருவாக, தெய்வீக வழிகாட்டியாக செயல்பட்டார். ஆனால் காலம் மாறியது. பூமியில் அதர்மம் ஒரு பங்கு வந்துவிட்டது. திரேதா யுகம் வந்தது. இந்த யுகத்தில் மனிதர்களின் மனதில் சின்ன சின்ன ஆசைகள் வர ஆரம்பித்தன. நல்லது கெட்டதை அறியும் சக்தி குறைய ஆரம்பித்தது. மனிதர்களின் ஆயுள் 10,000 ஆண்டுகளாக குறைந்தது. அப்போது ஹனுமான் என்ற பெயரில் தோன்றினார். இதுதான் நாம் அனைவரும் நன்கு அறிந்த அந்த இராமாயண காலத்தின் ஹனுமான். திரேதா யுகத்தில் ஹனுமானின் நிறம் சிவப்பு நிறமாக மாறியது. அது ஒரு அழகான செம்பட்டு நிறம். அவரது கண்களில் வீரமும் பக்தியும் ஒன்றாக கலந்திருந்தது. அவரது உடலில் பலமும் வீரமும் அதிகமாக வெளிப்பட்டது. அவரது மார்பில் ஒரு சக்தி வாய்ந்த இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அந்த இதயத்தில் ராமபிரானின் பிரதிமை பொறிக்கப்பட்டிருந்தது. இதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்தால், அந்த காலகட்டத்தில் ராவணன் போன்ற அசுர சக்திகள் தோன்ற ஆரம்பித்தது. ராவணன் ஒரு மிகப்பெரிய வித்துவான், சக்தி வாய்ந்தவன். ஆனால் அவனின் மனதில் அகங்காரம் நிறைந்திருந்தது. அவன் தர்மத்தை மீறி செயல்பட்டான். அதனால் ஹனுமான் தன்னை ஒரு வீரனாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் சீத்தை அன்னையை தேட அந்த கடல் கடந்து லங்கை சென்றார். அங்கு அவர் பல அசுரர்களை வென்றார், லங்கையை எரித்தார், இராமபிரானுக்கு செய்தி கொண்டு வந்தார். ஆனால் திரேதா யுகத்தில் ஹனுமானின் மிகவும் அழகான பக்கம் என்னவென்றால் அவரது பக்தி. ராமபிரானிடம் அவருக்கு இருந்த அன்பு. அது உலகத்திற்கே ஒரு உதாரணம். அவர் எப்போதும் ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரது மூச்சிலேயே ராம நாமம் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
அவரது இதயத்தில் ராமபிரான் மட்டுமே இருந்தார். வேறு எந்த நினைவும் அவர் மனதில் வராது. இந்த பக்தி உணர்வு திரேதா யுகத்தில் மிகவும் முக்கியமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் தங்கள் இதயத்தில் இறைவனை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை ஹனுமான் உதாரணத்தின் மூலம் கற்றுக் கொடுத்தார். பிறகு வந்தது துவாபர யுகம். இந்த காலகட்டத்தில் மனிதர்களின் மனதில் ஆசை, கோபம், தர்ம அதர்ம உணர்வு மேலும் குறைந்தது. மனிதர்களின் ஆயுள் 1000 ஆண்டுகளாக குறைந்தது. அப்போது ஹனுமந்த் என்ற பெயரில் வந்தார். இந்த காலகட்டத்தில் அவரது நிறம் மஞ்சள் நிறமாக மாறியது. அது ஒரு அழகான பொன் நிறம். துவாபர யுகத்தில் ஹனுமான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக தோன்றினார். அவரது உடலில் இருந்த வீரம் இன்னும் அதிகமாகியது. அவரது தோள்களில் மலைகளை தூக்கும் சக்தி இருந்தது. அவரது கண்களில் இருந்து ஒளி வெளிப்பட்டது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் குருக்ஷேத்திர போர் நடந்தது. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. ஹனுமான் துவாபர யுகத்தில் பீமனை சந்தித்தார். அது ஒரு அற்புதமான நிகழ்வு. பீமன் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வயதான குரங்கு அவன் வழியில் படுத்து கொண்டிருந்தது. அந்த குரங்கின் வால் அவன் வழியை அடைத்திருந்தது. பீமன் தன் வலிமையில் பெருமைப்பட்டு கொண்டு அந்த வாளை எடுத்துவிட முயற்சி செய்தான். ஆனால் அவனால் அந்த வாளை அசைக்கக்கூட முடியவில்லை. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது அது ஹனுமான் என்று. அந்த சந்திப்பில் ஹனுமான் பீமனுக்கு பணிவையும் அடக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார். வலிமை என்பது தன்னை காட்டிக்கொள்வதற்கு அல்ல, தர்மத்தை காக்க பயன்படுத்துவதற்கு என்று சொன்னார். அந்த காலத்தில் ஹனுமான் வீரத்துடன் சேர்த்து ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார். தன்னை அடக்கி வைத்துக்கொண்டு தேவையான நேரத்தில் மட்டும் தன் சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை சொன்னார். ஆனால் இன்று நாம் வாழ்கிற கலியுகத்தில் ஹனுமான் எவ்வாறு இருக்கிறார் என்பதுதான் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. கலியுகத்தில் அவரது பெயர் மாருதி. இந்த காலகட்டத்தில் அவரது நிறம் கருமை நிறமாக மாறியுள்ளது. அது ஒரு அழகான மேக நிறம். கலியுகத்தில் மனிதர்களின் மனதில் கோபம், ஆசை, பொறாமை என்று அனைத்தும் நிறைந்துள்ளது. தர்ம புத்தி மிகவும் குறைந்துவிட்டது. பொய் சொல்வது, ஏமாற்றுவது, கொல்வது, களவு செய்வது இன்று சாதாரணமாகிவிட்டது. மனிதர்களின் ஆயுள் 100 ஆண்டுகளாக குறைந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் ஹனுமான் மிகவும் கடுமையான ரூபத்தில் இருக்கிறார். மாருதி என்ற பெயரில் இருக்கிற கலியுக ஹனுமான் அசுர சக்திகளை அழிப்பதையே முக்கிய கடமையாக எடுத்துக்கொண்டுள்ளார். அவர் இன்று மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவரது கண்களில் கோபம் தெரியும். ஏனென்றால் இந்த கலியுகத்தில் நல்லவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். கெட்டவர்கள் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது. அதனால் அவர் தீய சக்திகளுக்கு எதிராக போராடுகிறார். ஆனால் இங்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு யுகத்திலும் ஹனுமானின் ரூப மாற்றத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், அந்தந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எந்த வகையான உதவி தேவைப்படுகிறதோ அந்த வகையில் அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார். இதுதான் ஹனுமானின் மிகப்பெரிய சிறப்பு. சத்திய யுகத்தில் மனிதர்களுக்கு ஞான வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. அதனால் அவர் ஞான குருவாக வந்தார். திரேதா யுகத்தில் அசுர சக்திகளை எதிர்த்து போராட வீரன் தேவைப்பட்டான். அதனால் வீர ஹனுமானாக வந்தார். துவாபர யுகத்தில் மனிதர்களுக்கு சக்தியும் ஞானமும் சேர்ந்து தேவைப்பட்டது. அதனால் அதற்கு ஏற்றவாறு வந்தார். இன்று கலியுகத்தில் மனிதர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். தீய சக்திகள் மிகவும் வலுவாக இருக்கின்றன. அதனால் அவர் மிக சக்தி வாய்ந்த மாருதியாக இருக்கிறார். ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஹனுமானின் அடிப்படை குணம் எந்த யுகத்திலும் மாறவில்லை. அவரது பக்தி, அவரது சேவை மனப்பான்மை, அவரது தூய்மையான மனம், அவரது நிர்லோப குணம், இவை எல்லா யுகங்களிலும் ஒரே மாதிரி இருந்தது. மாறியது அவரது வெளிப்புற ரூபம் மட்டும்தான்.
நாம் இன்று கலியுகத்தில் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றியிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஹனுமானின் சக்தி நமக்கு தேவைப்படுகிறது. அவரை நாம் மாருதி என்ற பெயரில் வணங்கும்போது நம் மனதில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அழிந்துவிடும். நம்மிடம் இருக்கிற தீய குணங்கள் போய்விடும். நமக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். இந்த 4 யுகங்களில் ஹனுமானின் பரிணாமத்தை பார்த்தால் ஒரு அற்புதமான உண்மை நமக்கு புரிகிறது. தெய்வீக சக்திகள் காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவர்களின் முக்கிய நோக்கம் எப்போதும் ஒன்றுதான்: மனிதர்களுக்கு உதவுவது, தர்மத்தை காப்பது, அதர்மத்தை அழிப்பது. இன்று நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் பக்தி ஹனுமானை நினைத்துப் பாருங்கள். அவர் உங்களுக்கு சக்தியை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.